அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி நினைச்ச மாதிரி, அதாவது அவ உண்மையான ரேணுகாவா இல்ல வேற ஏதாவது ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் போட்டாங்க. அந்த பிளான்ல ராஜேஸ்வரி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஆனா ராஜேஸ்வரி ரேணுகா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வேற ஏதாவது லிங்க் இருக்கா, இல்ல இப்பதான் ராஜேஸ்வரி தடவையா ரேணுகாவை சந்திக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல டெஸ்டுகள் இருக்க போகுது. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரேணுகா கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் அந்த மாதிரி டைமிங்ல ரேணுகா பாத்தீங்கன்னா, ஏய் நீங்க எல்லாம் யாருடா, நீங்க எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க, உங்களை யாரு என்ன கடத்த சொன்னாங்களோ அவங்க கிட்ட கால் பண்ணி சொல்லு, நான் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ரொம்பவே பில்டப் கொடுக்குறாங்க. அவங்க உண்மையான முகத்தவே அங்கதான் காமிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெத்தா இருக்கிறாங்க ரேணுகா, நம்மள யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது, இவங்க எல்லாமே ரகுவோட ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்கதான் ரேணுகாவுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே நடக்குது. அதாவது அந்த ரவுடிங்க பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. அந்த வாய்ஸை கேட்டதுமே ரேணுகாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஐயோ நம்மளா வசமா ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டுமே, அவங்க யாருன்னு சொல்லிட்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அப்பதான் ரொம்பவே பயப்படுறாங்க. சோ அவங்களோட முகத்துல ஒரு வேற முகத்தை பார்க்க முடியுது, நம்ம வசமா மாட்டிக்கிட்டுமே, இனி நம்மளால தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு ரொம்பவே அப்பாவியா இருக்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ராஜேஸ்வரி பார்த்தனா, என்ன முத்து, அதாவது நான் சொன்ன மாதிரி அவளை கடத்திட்டு வந்துட்டீங்களா, நான் சொன்ன இடத்துல வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க, ஆமாங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த பொம்பளையை நாங்க கடத்திட்டு வந்துட்டோம், நீங்க உடனடியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்க சொல்றாங்க. சோ அடுத்த கட்டமா ராஜி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுமே ரேணுகாவை பார்த்து சோ அவங்களே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உண்மையாவே ரேணுகா மாதிரியே இருக்கிறாளே, இவ ரேணுகா தானா இல்ல வேற ஏதாவது அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரிக்கே சந்தேகம் வந்துருச்சு. ராஜேஸ்வரி வந்ததும் சோ ரேணுகா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ரேணுகா பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியை பார்த்ததும், யார் இவங்க, ரொம்பவே கெத்தா இருக்கிறாங்க, ரொம்பவே ஸ்டைலா இருக்காங்க, ரொம்பவே பெரிய இடத்து பொம்பளை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. டே இவதான் அந்த ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்க, உடனே ரேணுகா பார்த்தீங்கன்னா, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக நீங்க என்ன கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போறாங்க ரேணுகா. ஏன்னா ரேணுகா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப ராஜேஸ்வரி முன்னாடி இவ்வளவு கெத்தா ரொம்பவே திமுறா ரேணுகா பேசும்போது ராஜேஸ்வரி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, நமக்கு முன்னாடியே இவ இவ்வளவு பேசுறா, அப்ப இவ எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ ரேணுகா இப்ப பைத்தியம் இல்ல அப்படின்றத ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி பிளானை மூவ் பண்ண போறாங்கன்னா அது கண்டிப்பா ரேணுகா மூலியமா தான் பிளானை மூவ் பண்ண போறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரிக்கும் பணம் காசு சொத்து இதுதான் உயிர், அதே மாதிரி தான் ரேணுகாவும். சோ ரெண்டு பேரும் ஒரே தாட்ல இருக்கிறதுனால கதிரேசனோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் போட போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.